Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுங்க. அதாவது நீட் கவுன்சில் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எல்லா பேத்து மனசுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னப்பா இது கவுன்சிலிங் வந்து டிலே பண்ணி கொண்டு போயிட்டே இருக்காங்களே, என்ன பண்ணுறேனே தெரியலையே, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழப்பங்கள் வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை சரியா, எல்லா பேத்துக்குமே இருக்குது. அப்போ இந்த குழப்பத்துக்குலாம் என்ன காரணம் சரியா, இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம். அதாவது கிளியராக இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இப்போ எப்படி நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது நமக்கு வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி கன்னியாகுமரியில் ஒரு புதுசாக ஒரு யூனிவர்சிட்டி வந்து 150 சீட்டுக்கு வந்து இன்டேக் கொடுத்து ஓப்பன் பண்ணாங்க பார்த்தீங்களா. அந்த யூனிவர்சிட்டிக்கு எப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஒரு தடை வந்துச்சோ, அதே மாதிரி எல்லா ஸ்டேட்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தில் என்னாச்சு பார்த்தீங்கன்னா தடை வந்து கொண்டே இருக்கிறது சரியா. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் யூஸ் வந்துச்சு சரியா. இதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே சில சீட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சர்வர் ப்ராப்ளம்னால சில சீட்ஸ் வந்து ஆடே ஆகலை, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது ஆடே ஆகலை. இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம்ஸ் வந்து மாறிட்டே இருக்குது. இன்னமும் வந்து சீட்ஸ் வந்து ஆட் ஆகிறது வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த 150 சீட்ஸ் வந்து திரும்பவும் நமக்கு வந்து ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது சரியா. அதனால தான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் ஆல் இண்டியா கவுன்சிலிங் இன்னமும் அப்ளை பண்ணல அப்படின்னா தயவு செய்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நமக்கு என்னாச்சு பார்த்தா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. வாய்ப்புகள் இருக்குது சரியா. நம்ம வந்து என்ன அப்படின்னா கண்டிப்பாக இது கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லை, அதை ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஒருவேளை பின்னாடி போய் நம்ம யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது சரியா. இப்படி நம்ம ட்ரை பண்ணி இருந்துக்கலாமே, ட்ரை பண்ணி தான் நமக்கு கிடைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துக்கலாமோ ஒருவேளை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டவுட் இருக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா நான் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டீம்டுக்கோ நான் வந்து உங்களை ட்ரை பண்ணவே சொல்லலை சரியா. நீங்கள் பியூர் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் என்னாச்சு பார்த்தா சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். 5500 ஃபீஸ் வந்து நம்ம என்னாச்சு பார்த்தா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் தயவு செய்து ட்ரை பண்ணி பாருங்கள். வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம்தான். வாய்ப்புகள் இருக்கிறதுக்கும் சந்தோஷமாக, அதாவது வாய்ப்புகள் வந்து யாருக்கு மேக்ஸிமம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கேட்டகரியில் வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது சரியா. அவங்களுக்கே தெரியாமல் ஏதோ ஒரு இடத்துல என்னாச்சு பார்த்தா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லா பேருமே என்னாச்சு பார்த்தா சவுத் இந்தியா மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஆனால் மற்ற இடத்துல இருக்க காலேஜஸ்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதே கிடையாது சரியா. அதனால் நல்லபடியாக என்னாச்சு பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நல்லபடியாக சாய்ஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் டிலே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணிக்க வேணாம். இந்த டிலே பண்ணுறதுக்கு பின்னாடி நமக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல விஷயங்கள் இருக்குது சரியா. அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நம்ம சேனல் அதாவது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக அட்மிஷன் ஹெல்ப் வேணும் அப்படின்னா எப்போ வேணால் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.